நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து என்டர்டெயின் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இமான் மியூசிக்னா பரவாயில்ல. படம் ஃபுல்லாக காமெடி தான். ஹீரோயின் ரோல் கொஞ்சம் சுமார் தான், கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி வந்த படம் தான், ஆனால் நல்லா காமெடி தான் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆக்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. சந்தானம் சார் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இதே மாதிரி மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணால் சூப்பராக போயிடும். நல்லா இருக்கு ப்ரோ. காமெடி, தம்பி ராமையா காமெடி, சந்தானம் காமெடி, அப்புறம் காமெடிஸ்லாம் வந்துட்டு புது விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சந்தனம் சார் சந்தனம் சார்னாலே காமெடினாலே சந்தனம் சார். அவர் படம் எப்பவுமே காமெடி நல்லா என்டர்டைன்மெண்ட் தானே இருக்கும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டு தான் மொக்கையாக இருந்துச்சு. அப்போ கூல் சீரியஸ் வேறு நல்லா பண்ணியிருக்காரு. கூலி பேத்துவார், பூஸ்ட் ஆயிடுவார். ஃபேமிலியாக தான் பார்த்தோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக் எப்பயுமே ஒரே மாதிரி தான் டீமன் போடுறா. பாட்டு நல்லா இல்லை, பேக்ரவுண்டில் வரல, ஓகேவா தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கும் போது மதுரை யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்கு போகலாம். சினிமா தாண்டா, அதில் ஹீரோ என்றோ நீயே தாண்டா. பார்க்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பணமான்னு பார்த்தோம்னா பணம் தான் அப்படிங்க. நல்லா ஒரு நல்ல படம் தான். சந்தானத்துக்கு மற்ற படங்களை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. காமெடியாக தான் அவர் பார்த்துருக்கோம். அந்த ஹீரோவாக அந்த டிரான்சிஷன் எடுக்குமா அவருக்கு அப்படின்னு திங்க் பண்ணோம். ஆனால் உண்மையாலேயே ஆளு பேர் ரன்பீர் கபூர் மாதிரி தான் இருக்காப்புல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே முடிச்சு எந்திரிச்சு வர்ற வரைக்கும் சிரிச்சுட்டே தான் போகணும். நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி இழுத்து போகிறாங்க. இது 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். நல்லா கிரிப்பாக எங்கேயும் லேக் அடிக்காமல் நல்லா ஜாலியாக எல்லாருமே தேட்டர் நல்லா குலுங்கி சிரிச்சாங்க. தேட்டர் எல்லாமே கிட்ஸு லேடிஸ் எல்லாமே நல்லா பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. நல்லா காமெடி படம். ஸோ தம்பி ராமையா சார் காம்பினேஷனில் நிறையா படங்கள் அவரோட பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒரு மாமனாராக நடிக்கிறப்போ வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃபன்னியாக பயங்கரமாக கலாச்சி தள்ளிக்கார். ஒரு மாமனாரை எப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றதும் இருக்கணும். பட் இருந்தாலும் வாடா போடான்ற அளவுக்கு பேசினாலும் அதில் என்ன காமெடி சென்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவரோட மரியாதையாக நடத்தணுன்றதையும் வெளிப்படையாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் படம். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு அழகாக சூப்பராக ஒரு ஸ்மைலியாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக என்டர்டைன் பண்ணிட்டு போகலாம். சூப்பர் படம் இன்னும் கொஞ்சம் ஹிட்டாக இருக்கும். அது போக நம்ம காமெடி சென்ஸு, தம்பி ராமையா அது எல்லாமே செம்ம. அதே மாதிரி ஹீரோயினி புதுசாக இருந்தாலும் அவங்க ஒரு படத்தில் நடித்த மாதிரி இல்லை, எல்லா படத்தும் ஏதோ கேர்ஃபுல்லாக நல்லா நடித்த மாதிரி தான் நல்லா இருக்காங்க. வேறு படம் எப்படி இருந்துச்சு? படம் ஒரு 2 hours 10 minutes நினைக்கிறேன். படம் அப்படியே ஆக்ஷன் பேக்டு மாதிரி, இது காமெடி பேக்டு. இப்படிலாம் இந்தந்த சீன்லலாம் காமெடியை கொண்டு வந்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு சீன்லேயுமே காமெடி இருக்குது. அந்தளவுக்கு கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜ் காமெடி இது. பிஜிஎம்லாம் ஓகே. சாங்ஸ் மட்டும்தான் ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்குது. சாங்ஸே தேவையில்லை அந்த படத்துக்கு. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு காமிக்கு அந்த சாங்ஸுக்கு கொடுத்த அந்த ஒரு 6-7 minutes இன்னொரு 7 நிமிஷம் காமெடி கொடுத்துருந்துருக்கலாம்.